ஐயோ ஏதோ விதியை கழிச்சு நான் எங்கேயோ போறேன். போகும்போது சனி நாட்டை மூஞ்சி வச்சு வந்து நிக்கிறேன். நான் போற இடக்கு நான் கலங்க மாட்டியேன். அப்படி இல்ல சொல்லதுடி. நானும் தாண்டி பொம்பளை, நானும் தான் தாடி கட்டேன், நானும் தான் புள்ள கட்டேன். இந்த மாதிரி நடிப்பு நான் எங்கன்னு பாக்கல. பாவி நான் நடிக்கின்றேனா? என்னுடைய கஷ்டம் என்னோடவே போகட்டும். ஐயோ நாங்களே கஷ்டம் இல்லாதான் என்னுடைய தாங்க நீ எங்க இருந்தாலும் நன்றாக இருந்தாலும் அது போதும். நீ எனக்கு எப்படியா சார் ஆசீர்வாதம் பண்ணி படிக்கப்படுத்துக்கிறேன்? பத்தினி நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். எங்கன்னா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுங்க. என் நாட்டுல இருக்காதுங்க வாடிக்க. இந்த தேவடி அழுதுன்னு வரனுக்கு இந்த ஊர்ல இருக்கிறீங்க சக்கல் அவளாச்சு ஒண்ணு உணவோ உடுத்த உடையோ 10 ரூபாய் பணங்காசி அவனா பிச்சைக்கார பொம்பளையா நானு? ஆமாண்டி இந்த நாட்டுக்கு மகாராணிக்கு நானு. அவளாச்சு ஒண்ணு உணவோ உடுத்த உடையோ 10 ரூபாய் பணங்காசி கொடுத்து வச்சுக்க. பேக்ல 10 ஆட்டோப்பம் வச்சுக்கிறேன். காலைல போறப்ப வீட்டுக்கு ஒண்ணு போட்டு போவேன். இன்னொரு முறை நீ அரமனை பக்கம் வந்த எல்லாரும் என்ன பார்த்தா தப்பா நினைக்கிறீங்க. நான் நல்லா சேர்ந்தா வந்துக்கிறேன். யார கவலைப்படாதீங்க, நான் நல்லா சேர்ந்தா வந்துக்கிறேன். யார்தான் பேசுறதுன்னு தெரியலையா? தளபதி அர்த்தம் நானா எம்எல்ஏவா? என்ன பண்றது? வாரானா அந்த தொழில் உன் தாயிடத்திலே தனிமையில் நான் பேச இருக்கிறேன். நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. தனிமை விட்டு போது பயமா இருக்குது. ஏன்னா உங்க அம்மா நிட்டு நான் ஓய்வு போட போறேன். கம்முனேருங்க, வசனம் வந்துட போதே. பாவி என்னுடைய மகன் என்னை ஐயோ பாவம், யார் இல்லாத அனாதை போலிதான். நான் இருப்பேன் என்று நான் உறுதிமொழி அளிக்கிறேன். அப்படி இருக்கையில நான் சொல்லட்டுமா? நீ குறுக்கு பேசினா நான் மந்திரம். நான் அவன் சொல்லி கொடுத்து மந்திரம். உன்னை வச்சு செய்ய நான் இங்க வச்சு செய்யறது. நான் வசந்த சொல்லணும். எதுக்குத்தான் சிரிப்பேனா? அப்படி இருக்கையில இதில் ஆட்டியே நீண்ட காலமாக சந்தோஷமாக உயிரோடாக பாட வேண்டும் என்றால் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? மொத்தமே மாற்றதுல காத்தியாரத்து பாவி, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கின்றாய்? நான் யாருடா? என் நாட்டு மகாராணி. நீ யாரு? கேவலம் வேலைக்காரன். நான் காலாளியிடம் வேலை என் தளத்தால் செய்யக்கூடியவன். நீ போய் நாட்டு தளபதியார் என் மீது ஆசைப்படுகிறாயா? பாவி, நான் மாற்ற தோட்டத்து மல்லிகைடா. மாட்டான் தோட்டத்து மல்லிகை தாண்டி மணக்கா. பாவி, என்னத்தோட நித்திடா. நான் சேலாக உன்னை கொட்டி விடுவேனடா. கொட்டி விடுவேன். நான் வேலைக்காரன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டோரு காலத்திலே ஆண்டோரு நேரத்திலே இந்த நாட்டுக்கு நான் வரும் பொழுது வாழ வழியின்றி, உண்ண உணவின்றி, உடுத்த ஆடை என்று இந்நாட்டுக்கு பரதேசியாக வந்தேன். அப்படி இருக்கையிலே உன்னுடைய கணவன் என்ன செய்தான் தெரியுமா? நாட்டிலே இதற்கு இடம் கொடுத்தான், உண்ண உணவு கொடுத்தான், உடுத்த ஆடை கொடுத்தான். அப்படி இருக்கையிலே இந்நாட்டில் நான் தஞ்சம் அடைந்தேன். நாட்டு போர் வீரர்கள் இந்நாட்டு மீது போர் தொடுத்தார்கள்.
போர் தொடக்கும் நேரத்தில் உன்னுடைய கணவனானவன் வீரவாளை கையில் பிடித்துக் கொண்டு திகைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே வீரவாளை பிடிக்கிறேன். அப்படி இருக்கையிலே என்னுடைய வீர திறமையை பாராட்டி இந்நாட்டிலே போர் தளபதி என்ற பட்டத்தை கொடுத்தால் எதற்காக நான் தஞ்சமடைந்தேன்? தளபதியாகவா? கிடையவே கிடையாது. நாட்டை நான் ஆள வேண்டாம். இந்த சொத்துக்களை நான் தட்டி தழவ வேண்டும் அப்படின்னு ஒரு நப்பாசை. அப்படி இருக்கையில முதல் முறையாக உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே சின்ன சிறுமலராக இருந்து விட்டாய். கட்டி தழவ வேண்டாம். ஆசை முத்தங்கள் பொழிய வேண்டும். உன்னோடு நான் 4 வார்த்தை உல்லாசமாக பேச நினைத்தேன். போனால் வாட்டம் கட்டப்பட்டது. இருக்கட்டும் விடு. வாய முடிட போதும். தளபதியாரே, நீ வந்த பாதை தவறான பாதை. நீங்கள் நினைக்கும் அப்பேற்பட்ட பெண் நான் கிடையாது. வந்த வழி பார்த்துட்டு போங்க. என்னால முடியாதுடா. சொல்வதை கேளடி. கட்டி அணைத்து ஒரு முத்தம். அடச்சி, என்னால தர முடியாதுடா. சொல்லும்